விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி. கடலோர மீனவ கிராமத்தில் வாழ்ந்தாள் செம்பவழி. கண்ணுக்கு எட்டாத துணிச்சலும் லட்சியத்தையும் கொண்ட 15 வயது செம்பவழி மீனவர்கள் மட்டுமே செல்லும் ஆழ்கடலுக்கு சென்று மீன்பிடிக்க ஆசைப்பட்டு கொண்டிருந்தாள். ஆனால் அது பெண்களுக்கு அனுமதி இல்லாத ஒரு விதி. செம்பவழியின் தந்தையார் ஒரு அனுபவமிக்க மீனவர். ஆழ்கடலின் ஆபத்துகளை அறிந்திருந்தபடியால் செம்பவழியின் விருப்பத்தை கடுமையாக எதிர்த்தார். ஆனால் செம்பவழி விடுவதாக இல்லை. தன் திறமையையும் தைரியத்தையும் நிரூபிக்க ஒரு வாய்ப்பு வேண்டினாள். ஒரு நாள் கடும் புயல் அடித்து கடலில் அமைதி குலைந்தது. பல மீனவர்கள் தங்கள் படகுகளை இழந்து தவித்துக் கொண்டிருந்தனர். அந்த சமயத்தில் தன் சிறிய படகில் அலையுடன் போராடி அவர்களை கரைக்கு கொண்டு வந்தாள் செம்பவழி. அவளுடைய துணிச்சலையும் திறமையையும் கண்ட கிராமத்தினர் மெச்சி போயினர். செம்பவழியின் தந்தையும் அவளுடைய விடாமுயற்சியை பார்த்து மனம் மாறி ஆழ்கடலுக்கு செல்ல அனுமதி அளித்தார். ஆழ்கடலுக்கு சென்ற முதல் நாளிலேயே கொந்தளிப்பான அலையில் சிக்கி அவளுடைய படகு சேதமடைந்தது. ஆனால் செம்பவழி பதறிப்போகவில்லை. நீச்சல் அடித்து கரைக்கு வந்தாள். நிலைமை சரியாகி மீண்டும் ஆழ்கடலுக்கு சென்றாள். அன்று அவளுக்கு அதிர்ஷ்டம். அரிய வகையான மீன் ஒன்றை கண்டுபிடித்தாள். அந்த மீனை விற்று பெரும் லாபம் கிடைத்தது. செம்பவழி ஆழ்கடலுக்கு சென்று மீன் பிடிக்கும் முதல் பெண் மட்டுமல்ல, கிராமத்தின் மிகச் சிறந்த மீனவர்களில் ஒருவராகவும் உயர்ந்தாள். அவளுடைய துணிச்சலும் விடாமுயற்சியும் அவளை வெற்றிக்கு அழைத்து சென்றது. செம்பவழியின் கதை நமக்கு ஒரு முக்கியமான பாடத்தை கற்றுத்தருகிறது. விதிகளும் எதிர்ப்புகளும் நம் லட்சியத்தை அடைய தடையாக இருக்கக்கூடாது. நம்மில் இருக்கும் திறமையையும் விடாமுயற்சியையும் கொண்டு துணிச்சலோடு முயற்சி செய்தால் எந்த இலக்கையும் அடைய முடியும். இந்த கதை உங்களுக்கு உத்வேகத்தை அளிக்கும் என நம்புகிறேன். வாழ்க்கையில் எத்தகைய சவால்கள் வந்தாலும் உங்கள் கனவுகளை துரத்தி விடாதீர்கள். விடாமுயற்சியோடு உழைத்தால் நிச்சயமாக வெற்றி பெறுவீர்கள். விடாமுயற்சி வெற்றியின் தொடர்ச்சி.